இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியிலே என்ன விடயம் தொடர்பாக நாங்கள் பேச போகின்றோம் என்று சொல்லி நீங்களும் எதிர்பார்ப்போடு இருப்பீர்கள். இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது சர்வதேச சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு பல நிகழ்வுகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் 30ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் அதற்கான நிகழ்வுகள் நடத்தப்படும் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. நாங்கள் இவ்வாறான சர்வதேச சுற்றாடல் தினத்தில் நிகழ்வுகளை நடத்துகின்றோம். ஆனால் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய சுற்றுச்சூழல்களை பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த தினங்களில் மாத்திரம் சிரமதான பணிகளில் ஈடுபடுதல், அது மாத்திரமல்லாமல் அத்தகைய தினங்களில் மாத்திரம் விழிப்புணர்வுகளை வழங்குதல் என்பதன் ஊடாக எங்களுடைய சுற்றுச்சூழலை முழுமையாக பாதுகாப்பாக வைத்திருக்க முடியாது. நாங்கள் தினம்தோறும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது எல்லாவற்றுக்கும் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. பலருடைய வீடுகளை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் சுத்தமாக வைத்திருப்போம் என்று சொல்லி முற்படுவார்கள். ஒரு குறிப்பிட்ட நாட்களிற்கு அதனை சுத்தமாக வைத்திருப்பார்கள். பின்னர் என்ன செய்வார்கள்? வேலையாக இருக்கின்றது, பின்னர் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம், அவ்வாறு சொல்லிக் கொண்டு அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வீட்டையே இவ்வளவு பாதுகாப்பாக நாங்கள் வைத்திருப்பதற்கு சிந்திக்கின்ற போது எங்களை சுற்றி இருக்கின்ற அந்த சூழலை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு எவ்வளவு சிந்திக்கின்றோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சுற்றுச்சூழல் என்பது எங்களுடைய வீடு மாத்திரமல்ல, எங்களை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு இடங்களையும் நாங்கள் தூய்மையாக வைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சிறிது நாட்களுக்கு முன்னராக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாக அநேகமான இடங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டன. அநேகமான இடங்களில் இருக்கின்ற தேவையற்ற பொருட்கள், தேவையற்ற விடயங்கள் அகற்றப்பட்டன. ஆனால் அந்த கிளீன் ஸ்ரீலங்காவின் ஊடாக அகற்றப்பட்ட அந்த விடயங்கள் தொடர்ச்சியாக இப்பொழுதும் பின்பற்றப்பட்டு வருகின்றதா என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த நாட்களில் அல்லது அந்த குறிப்பிட்ட கால பகுதிகளில் மாத்திரமே நாங்கள் சுத்தமாக வைத்திருப்பதனூடாக எங்களை நாங்கள் பாதுகாத்து வைத்திருக்க முடியாது. என்று சொன்னால் இன்றைய நாட்களில் நாங்கள் பத்திரிகைகளில் பார்க்கின்ற போது இந்த டெங்கு தொடர்பான விடயங்களும் அதிகமாக பிரசுரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. டெங்கு நோய் அதிகரிக்கப்படுகின்றது, டெங்கு நோயாளர்கள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றார்கள் என்கின்ற இந்த விடயம் நாங்கள் எவ்வளவு தடவை பல தடவை இதனை தொடர்பாக கதைத்திருந்தாலும் தொடர்ச்சியாகவும் சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த டெங்கு நோயினால் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இதற்கெல்லாம் பிரதான காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது எங்களுடைய இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இல்லாமல் தான் எங்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது. நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், பல விடயங்கள் எங்களுக்கு தெரிந்திருக்கும். எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், இந்த டெங்கு நோயிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த நீர்நிலைகளில் தேங்கி நிற்கக்கூடிய அந்த தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்களில் நாங்கள் தேவையற்ற விதங்களில் இருக்கின்ற இடங்களை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எல்லாம் அறிந்திருப்போம். ஆனால் எத்தனை பேர் நாங்கள் இதனை பின்பற்றுகின்றோம் என்பதில் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொருவரும் எங்களுடைய இடம், நாங்கள் வாழுகின்ற இடம், அது எங்களுக்கு தான் தீங்கு விளைவிக்கும் என்பதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் தூய்மையாக இருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு பலருடைய வேலை இதுதான். எங்களுடைய வீட்டை தூய்மைப்படுத்துகின்ற போது இருக்கின்ற அந்த தேவையற்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் என்ன சொல்றது, அந்த வெறும் காணிகளில் அல்லது யாருமே இல்லாத இடங்களில் போட்டுவிட்டு செல்வது. இதனால் பாதிப்பு எங்களுக்கு வரப்போவதில்லை என்று சொல்லி சிந்திப்பார்கள். அதுதான் தவறான விடயம். எங்களுடைய சுற்றுச்சூழல், மற்றவர்களிடம் நாங்கள் கொண்டு போய் அந்த பொருளை சேர்ப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. அது சரியான இடத்துக்கு செல்லப்படுகின்றதா? ஒரு கழிவுகளை நாங்கள் கொட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த சரியான இடத்தில் நாங்கள் கொட்டுகின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். இன்னொருடைய காணியில் போடுவதோ அல்லது இன்னொரு இடத்தில் கொண்டு போய் நாங்கள் வீசிவிட்டு வருவதனால நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம் அல்லது எங்களுடைய கடமை சரியாக நிறைவேறிவிட்டது என்று சொல்லி நாங்கள் நினைக்க கூடாது. நாங்கள் பாதுகாப்பாக இருப்பது போல, எங்களுடைய வீட்டை பாதுகாப்பாக வைத்திருப்பது போல சுற்றுச்சூழலையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே அது தொடர்பாகத்தான் இன்றைய இந்த சர்வதேச சுற்றுச்சூழல் தினங்களில் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலும் நாங்கள் கதை பேசிக்கொண்டு இருக்கின்றோம், இல்லையா கார்த்திகா? நிச்சயமாகத்தான். குறிப்பாக இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் அப்படி என்று நாங்கள் கூறிக்கொண்டிருந்தாலும் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படி என்பது என்ன என்பதை நாங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையும் இந்த டெங்கு சிவப்பு அறிவித்தல் 3900க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், பொது மக்கள் அதிகம் புழங்கக்கூடிய இடங்கள் இப்படி என்று பல இடங்களுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது டெங்கு நோய் தொடர்பாக. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நாங்களும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்பதற்கான தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துக் கொள்ள வேண்டும். இதே சமயம் எங்களுடைய நாட்டில் அதிகம் இன்றைக்கு 20 வருடங்களில் இல்லாத அளவிற்கு இந்த சிக்குன் குனியா நோயினுடைய தாக்கமும் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இந்த மே மாதம் 20ஆம் தேதி அளவில் பிரித்தானியா தங்களுடைய
மக்களுக்கு வந்து குறிப்பாக இலங்கைக்கு பயணமாகக்கூடிய மக்களுக்கு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள், பயண எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இலங்கையில் இந்த சிக்கன் குனியாவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதால பிரித்தானியாவிலிருந்து இலங்கைக்கு வரக்கூடியவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது எங்களுடைய நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எங்களுடைய நாட்டில் இந்த சிக்கன் குனியாவினுடைய தாக்கம் என்பது அதிகரித்திருக்கிறதோட டெக்கி 20 வருடங்களுக்கு இல்லாத அளவிற்கு இந்த தாக்கம் இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பொதுமக்களும் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்படி இருக்கைகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு காய்ச்சல் இது தொடர்பான எச்சரிக்கையாக எதுவும் தோன்றினால் நீங்கள் உடனடியாக மருத்துவரை நாடுங்கள் அப்படி என்பதுதான் நாங்களும் உங்களுக்கு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதையும் தாண்டி இன்றைய பத்திரிகைகள் இந்த சூழல் அப்படி என்று சொன்னாலே நாங்கள் இந்த எங்களுடைய நிலப்பரப்புகள் மட்டும் நின்று விடாமல் இந்த கடற்பரப்பு ஆட்புல எல்லைக்குள்ள பார்க்கக்குள்ள இந்த கடல் அப்படின்றக்குள்ள இந்த கடற்தொழில் அமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் அப்படின்னு செய்தி அப்படின்னு சொன்னால் என்னன்னா, இந்த இந்திய இலங்கை கடல் எல்லைக்குள் வந்து பாதுகாப்பு உச்சப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மீன்பிடி என்ற போர்வையில் எல்லை தாண்டி வரக்கூடிய மீனவர்களாக இருக்கட்டும், அதையும் தாண்டி மீன்பிடி என்ற போர்வையில் பரிமாற்றப்படுகின்ற இந்த போதைப் பொருட்கள் அப்படின்ற இந்த நடவடிக்கைகளை தடுக்கும் முகமாகவும் கடற்பரப்பில் பாதுகாப்பு உச்சம் பெற்றுள்ளது என்ற மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த கடற்பரப்பு பாதுகாப்பு உச்சம் என்ற போர்வையில் எல்லை தாண்டி வரக்கூடிய பல மீன்பிடிகள் தடுக்கப்படலாம். போதைப் பொருள் பரிமாற்றங்கள் இந்த கடற்பரப்பில் இடம்பெறுகின்ற இந்த போதைப் பொருள் பரிமாற்றங்களை தடுக்கும் முகமாக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற செய்தியும் இங்கு பிரசுரமாகி இருக்கிறது. பொதுவாக நாங்கள் இந்த சுற்றுச்சூழல் அப்படின்னு சொன்னாலே அது சுத்தமாக இருக்க வேண்டும், சுகாதாரமாக இருக்க வேண்டும் அப்படின்றதான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய வளங்கள் சேதமடையாமல் இருக்க வேண்டும். இந்த நிலைபெறான அபிவிருத்தி அப்படின்ற ஒரு விஷயம் அதிகம் எங்களுக்கு பாடசாலை காலங்களிலும் சரி, பொதுவாக அதிகமான இடங்களில் அது எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிற இந்த சஸ்டைனபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம். நிலைபெறான அபிவிருத்தி அப்படி என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு ஒரு வளத்தை எப்படி அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி எங்களுக்கு பின்னுக்கு வரக்கூடிய சந்ததியும் அனுபவிக்கக்கூடிய அத்தனை உரிமைகளும் அவர்களுக்கு இருக்குது. அந்த வளங்களை நாங்கள் சுரண்டுகிறோம் அப்படி என்று சொன்னால் அது எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு பாதிப்பு. அவர்கள் இந்த உலகில் அந்த வளங்களை அனுபவிப்பதற்கு நாங்கள் இடையூறாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி வருது. அப்ப இந்த நிலைபெறான அபிவிருத்தி தான் எங்களுக்கு தேவை. இந்த பாதுகாப்பாக வளங்கள் இருக்கிறது, வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்ற போர்வையில் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் சூறையாடுவதும் எங்களுடைய பிரதேச வளங்கள் எல்லாம் சூறையாடப்படுவதும் என்பது நாங்கள் பலகாலமாக முகம் கொடுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் எங்களிடம் இருக்கக்கூடிய வளங்கள் சரியான வினைதிறனாகவும் விளைதிறனாகவும் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படி என்பதுதான் ஒரு விடயம். எங்கள்கிட்ட வளம் இருக்குது, அந்த கடல் வளம் இருக்குது, நீர்வளம், நிலவளம், மலை வளம், எல்லா வளமும் இருக்குது என்று சொல்வது முக்கியமே இல்லை. அந்த வளங்களை பயன்படுத்தி அந்த வளங்களை நாங்கள் எப்படி வினைதிறனாகவும் விளைதிறனாகவும் அதில் எதுவும் பாதிப்பு ஏற்படாத வகையிலும் அதை பயன்படுத்துகிறோம் அப்படி என்பதுதான் அந்த வளத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த வளத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துகிறோம் அப்படி என்ற ஒரு தன்மையாக இருக்குது. குறிப்பாக இன்றைய பத்திரிகைகள் நாங்கள் எங்களுடைய நாட்டின் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த வருட இறுதிக்குள் வந்து நாடு பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவுக்கு முகம் கொடுக்கும். அந்த வேளையில் ஆளும் கட்சியை விடுத்து அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பலமான அரசை அமைப்போம் அப்படி என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையில் பொதுமக்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த நாட்டின் பிரஜைகளாக பார்க்கின்ற பொழுது இந்த வருட இறுதிக்குள் வந்து நாடு பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவை சந்திக்க போகிறது என்று சொன்னால் மக்கள் மீண்டும் பெட்ரோலிற்கும் மண்ணெண்ணெய்க்கும் வரிசையில் நிற்க போகிறார்கள் என்று சொன்னால் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து நாடு பொருளாதார பின்னடைவுக்குள் செல்லாமல் அதை ஒரு சரியான பாதைக்குள் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது. அதை விடுத்து நாடு எப்பொழுது பொருளாதார பின்னடைவுக்குள் செல்லும், நாங்கள் எல்லாம் ஒரு கட்சியாக திரண்டு ஆளும் கட்சியை விரட்டிட்டு தாங்கள் எப்படி ஆட்சி அமைக்கலாம் என்றதுலதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளினுடைய அதிகப்படியான சிந்தனை இருக்கிறது என்கின்ற பொழுது உண்மையில் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது. நாடு எப்படா பொருளாதார பின்னடைவை சந்திக்கும், மக்கள் எப்ப லைன்ல நிற்பினும், மக்களுக்கு எப்ப பஞ்சம் பட்னி வரும், அதையெல்லாம் வச்சு அரசியல் செய்யலாம் என்று இருக்கக்கூடிய என்ற சிந்தனை இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளைத்தான் நாங்கள் பாராளுமன்றத்திற்கு அனுப்பி இருக்கிறோம் என்கின்ற பொழுது அது எவ்வளவு ஒரு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாகவும் ஒரு கேவலமான அரசியல் செய்யக்கூடிய ஒரு தன்மையாகவும் இருக்கிறது என்பதை நாங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு பின்னடை வரப்போகுது என்றுட்டு ஆளும் கட்சியை பார்த்து கேள்வி கேட்பவர்களாக இல்லாமல் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை விளங்கிக் கொள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
உண்மையில் அடிப்படையில் இன்று இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மக்களுக்கும் தொழில்நுட்பம் அறிவு இன்றைக்கெல்லாம் சொல்லுவார்கள் ட்ரெண்டிங்ல இருக்கிற நாலேஜ்னா இந்த டெக்னிக்கல் நாலேஜ், ஐடி நாலேஜ், இது இருந்தா நாங்கள் எல்லாம் பெரிய ஆக்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். உண்மையில் ட்ரெண்டிங்ல இருக்கிற நாலேஜ்ன்றதை தாண்டி தேவையான நாலேஜ் எதுன்னு சொன்னா இந்த பொலிட்டிக்கல் நாலேஜ், அரசியல் அறிவு என்பது சாமானிய மக்கள் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நானெல்லாம் இந்த அரசியல் கதைக்க மாட்டேன், இந்த அரசியலை கதைச்சு என்ன செய்யறது, குப்பை அரசியல் அப்படி என்று முகம் சுழித்து கொண்டு சொல்லக்கூடிய அனைவருமே இந்த அரசியலால தான் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்கள் சுற்றாடலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், சுகாதாரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் எங்களை போன்று வளர்ந்து வரக்கூடிய நாடுகளினுடைய பிழை என்னவென்று சொன்னால் இந்த சுற்றாடல் சுகாதாரத்தை பொருட்படுத்தாமல் இன்றும் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் மட்டுமல்ல பல வடபகுதிகளில் அத்துமீறிய கட்டிடங்கள் இருக்கின்றது. வெள்ள வாய்க்காலுக்குள் கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. போன வருடம் இந்த வெள்ள வாய்க்காலில் பல கட்டிடங்கள் கட்டப்பட்டதால் எப்படி ஒரு வெள்ளத்தால் நாங்கள் ஒரு பிரச்சனையை முகம் கொண்டோம் என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்பொழுது அந்த வெள்ளம் பிரச்சனை என்று வருகிற பொழுது வெள்ள வாய்க்காலில் இத்தனை கட்டடங்கள் கட்டப்பட்டிருந்தது. இதன் போது ஆட்சியில் இருந்த அரசியல்வாதிகள் என்ன செய்தார்கள், அதிகாரிகள் என்ன செய்தார்கள், அதற்கு பிறகு அது தொடர்பான எந்த பேச்சுமே காணவில்லை. ஏன்னா இப்ப வெயில் வந்துட்டது, வெள்ளம் இல்லை, நீ அடுத்த முறை வெள்ளத்துக்கு திருப்பி இந்த கேள்வி எல்லாம் கேட்கப்படும், திருப்பி அது சமூக வலைத்தளங்களில் எல்லாரும் போஸ்டா போடப்படும், அதோட அந்த விஷயம் முடிஞ்சிடும். இதுதான் எங்களுடைய பிரதேசங்களில் ஒரு திருப்பி ரிப்பீட்டடா நடக்கிற ஒரு விஷயமா இருக்கிறப்ப வினைதிறனும் விளைதிறனும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் மட்டும் செய்யக்கூடிய ஒன்று இல்லை, அது பொதுமக்கள் நாங்களும் செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. தவறான ஒரு அரசியலை பார்த்து கேள்வி வைக்கக்கூடியதும் இந்த அரசியல் பாதைகளையும் இந்த அரசியல் போக்குகளையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையும் எங்களுக்கு வேண்டும். பாடசாலை மட்டத்திலிருந்தே இந்த அரசியல் அறிவு அப்படி என்பது வெறும் அரசியல் என்பது ஒரு பாடமாக இல்லாமல் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த அரசியல் அறிவு என்பது ஒரு கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இந்த வெளிநாட்டு அரசியல், குறிப்பாக இந்த வல்லரசு நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய அரசியல் போக்கை பார்த்தா அது சுற்றுச்சூழல் சார்ந்த கொள்கைகள் வைக்கக்கூடியவர்களாக இருக்கும். யார் அந்த தேசத்தை பாதுகாத்தார்கள், யார் அந்த தேசத்தினுடைய சூழலை, சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது, எந்த தேசம் கிளீனாக இருக்கிறது, ஒரு அரசியல் அமைப்பில் ஏதாவது ஒரு இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது, அது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் அந்த அரசியல் அமைப்பு அதற்கு பிறகு அந்த நாடுகளில் இருப்பதை தகர்த்தி விடுவார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டில் வளங்களை சுரண்டுபவர்களையும் வளங்களை சூறையாடுபவர்களையும் நாங்கள் கிரீடங்களையும் வழங்கி இருக்கைகளையும் வழங்கி அலங்கரிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. இதெல்லாம் இல்லாமலாக்கப்பட வேண்டும். எங்களுடைய ஒரு அழகான நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படி என்பதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. நிச்சயமாக கார்த்தியாயினி கூறியது போல பல விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த கட்டிடங்கள், தேவையற்ற கட்டிடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. கேட்டால் முதலில் நாங்கள் அதிகமாக இன்றைய பத்திரிகைகள் கூட படிக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. வீட்டிற்கு என்று அனுமதி எடுத்து கடைகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சில இடங்களில் கண்டுகொள்வதில்லை அப்படின்னு சொல்லி சில விடயங்களில் நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலுமே நாங்கள் எங்களுடைய சூழலை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்களாகவே மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இன்று பார்க்கின்ற போது எத்தனையோ இந்த காடழிப்பு திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. காடுகளை அழித்து அதில் கட்டிடங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறாக சிறிது சிறிதாக ஆரம்பிப்பார்கள். காடழிப்பு என்பது ஒரு சிறிய ஒரு நிலப்பரப்பு ஆரம்பித்து பின்னர் பார்க்கின்ற போது வருடத்திற்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட காலப்பகுதிகளுக்கு ஒவ்வொரு தடவைகள் இந்த காடழிப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு இந்த கட்டிடங்கள் கட்டப்படுகின்றன. இதனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கின்றது என்று சொன்னால் மழை வீழ்ச்சி குறைவடைகின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த வெப்பத்தினால் எத்தனையோ பேர் இறக்கின்ற ஒரு நிலைமையை இருக்கின்றது. இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கின்ற போதே வீதியால் நடந்து சென்ற முதியவர் விழுந்து உயிரிழப்பு என்கிறதான செய்திகள், எத்தனையோ செய்திகள் நாங்கள் பத்திரிகைகளில் படித்திருக்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது இந்த வெப்பநிலை அதிகரிப்பு. இந்த வெப்பநிலை அதிகரிப்பு என்று சொல்லி பார்க்கின்ற போது அதற்கான அடிப்படையான காரணங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த மரங்கள் நாங்கள் நாட்டுகின்ற வீதம் குறைவாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் இருக்கின்ற மரங்களையும் அழித்து கொண்டு வருகின்றோம். இவ்வாறு காடழிப்புகளை மேற்கொள்ளுதல் போன்ற பல்வேறு விடயங்களினால் எங்களுடைய சூழல் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆகவே நோய் நிலைமைகளில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு மாத்திரமல்லாமல் எங்களை நாங்களே ஒரு சரியான மனிதர்களாக கொண்டு செல்வதற்கும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் சிறப்பாக சந்தோஷமாக வாழ்வதற்கும் நாங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த நேயர்கள் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்வோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்று கலின்ஸ்டா ஜெயக்குமார் மற்றும் கார்த்தியாயினி. நன்றி நேயர்களே.